பைத்தியகாரத்தனத்த வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத நான் ஸ்ட்ராங்கா மொத நம்புறேன். இந்த எதுங்க? மொத பால்லயே யார்கர் போட்டு விக்கெட் விடுவான்ல அந்த மாதிரி ஆமா. இதுலயே தலைவன் தர்பூசணி கடிச்சிட்டு உள்ள வந்தோடனேவே வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பாயிடுச்சு. ஆமா, 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 ஆமா. அந்த ஸ்டெப் தான். தலைவனும் சொல்லி தான் உள்ள அனுப்புறாப்ல. இல்ல உள்ள இது அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஹிப் மூவ்மெண்ட் வேற. இது இல்ல இல்ல இது அண்ணா இது கம்ப்ளீட் மென்டல் ஆஸ்பத்திரி தான். அது கவலையே இல்ல. இந்த பிக் பாஸ் வந்து ஆ. அதாவது சண்டை வந்து ரொம்ப அசிலியா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ப்ரோ இன்னைக்கு ம் எடுத்ததுமே எல்லாருமே பயங்கர நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் டே இருக்கிறது தான் காமன் தான். யாராவது ம் ஒருத்தவங்க அப்பயுமே வந்து முகத்த காட்டிடுவாங்க. பட் இன்னைக்கு இவர் வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கலாம்லாம் சொல்றாப்லல்ல. யாரு எல்லா நம்ம சபரி வந்து கடைசியா எல்லாரும் வந்து தண்ணிய வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னதுமே எனக்கு ஸ்ட்ரைட்டா ஆ எனக்கு அந்த சரவணன் இருந்தான் தெரியுமா, நம்ம நைட்டு மிட் நைட் சரவணன். ஆமா. ஆமா. ஞாபகம் இருக்கா? ஆமா, என் ஆமா. பிக் பாஸ் கப்பு ஜெயிக்கிற மாதிரி கனவுன்னு சுத்திட்டு இருந்தான்ல. ஆமா, ஆமா, ஆமா. எனக்கு இவனை சீசன் பார்த்து 7. நம்ம சபரியை பார்த்தோன்னா சரவணன் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா ஒரே மீட்ரு மண்டை கிண்ட நீங்க ஆளு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் அண்ணன் தம்பி மாதிரியே இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படியா சொல்றீங்க? எனக்கு என்னமோ அது ஒரு அந்த வைப் அடிச்சது. தலைவன் வந்து பாத்தீங்கன்னா தனி வைப்பா இருந்தார் தலைவர். ம்ஹ்ஹ்ம். இந்த டைம் போடுறீங்களா ப்ரோ நீங்க? சேனல்ல நிச்சயமா போடுறீங்களா நாலுல இருந்து வீடியோஸ்? ஜாலியா இல்ல. அதுக்கு தான் அந்த சேனல் இந்த வருஷம் போன வருஷம் தான் ம்ஹ்ஹ்ம். அப்பா தவறுனாரு. கடைசியில என்னால கன்டினியூ பண்ண முடியல. சரி, சரி, So, சரி. இந்த வருஷம் நாலுல இருந்து சரி. என்னன்னா எல்லாருக்கும் ரிவ்யூ இருக்கும். நாம என்ன நமக்கு தோணுதோ அதை பேசுவோம். அதாவது இந்த வியூஸ்க்கு இந்த சண்டை எல்லாம் இல்லாம அது பிக் ம். பாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிற அந்த அலன்கள் எல்லாம் வந்து குதிப்பான். அவங்க எல்லாம் குதிச்சுட்டு ஐயா! இருக்கட்டும். ஐயா! தேதி இந்த முதல்லயே என்ன நீங்க செருப்படி வாங்க வைக்கிறதுக்கு ஆயத்தப்படுறீங்களே! இதெல்லாம் நல்லதா? நீங்களே இல்ல சொல்லுங்க. எனக்கு புரியல. நாம டாம் ஸ்பேஸுக்கு தான் வருவோம். நாம அவனுக்கு ஸ்பேஸ்லாம் ஏன்னா அவனுக்கு ஸ்பேஸ் போனோம்னா என்னன்னா ஏதோ பெரிய ராக்கெட் விடுற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க பிக் பாஸ். என்ன ரைட்டுங்கய்யா. அதனால நான் அங்க அங்க போவேன். எப்பாவது போவேன். ரொம்ப 90% எங்க ஜாலியா பேசுறாங்களோ அங்க வந்து பேச வேண்டியதுதான். பட் அதர்வைஸ் இன்னைக்கு கண்டஸ்டன்ட பொறுத்த வரைக்கும் கனி ஓரளவுக்கு நியாயமா பேசாத பாட்டுக்கு உள்ள போனாங்க. இந்த ஆமா. ரொம்ப இந்த ரொம்ப வீணவாச்சு எனக்கு அந்த பையன் அந்த கொரியன் பையன் அவன் பேரு என்ன? ஆ துஷார். துஷார். அவன் ஒரு ஆமா. நல்ல நல்ல ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருந்தான். கண்டக்டே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிங்க. எனக்கு ஆக்சுவலி அந்த மீனவர் பொண்ணு புடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் யாஹ் கரெக்ட். அப்புறம் இன்னொரு எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சது. சென்சிபிளா பேசுனுச்சுல. ஐ திங்க் சுபஸ்ரீயா? அந்த பொண்ணு பேசுனது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஓகே. மீனவர் பொண்ணு கூட நான் அந்த பொண்ணோட வீடு ஐ மீன் ரீல்ஸ்லாம் பார்த்திருக்கேன். சுபிதா சுபிதா. ஆமா. சுபிதாவா? சுபஸ்ரீ சம்திங்ல. சுபி அந்த சுபி மீனவ பொண்ணு சுபி. சுபஸ்ரீ. அப்படிங்கிறீங்களா? இன்னொரு பொண்ணு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சென்சிபிளா பேசியிருந்தாங்க. கைண்ட் ஆஃப் யாருமே ரிலேட்டிவ்ஸ் இல்ல. நான் குடும்பமா இருந்ததே கிடையாது. அத பார்க்கணும்னு அது எனக்கு ரொம்ப அந்த புடிச்சிருந்துச்சு. பொண்ணு. ஆமா ஆமா ஆமா. தனியா அவங்க அக்காக்கள் கூட வந்தாங்கல்ல. கரெக்ட், 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 கரெக்ட். அந்த ரம்யா பொண்ணு ஜோ ரம்யா ஜோ. கரெக்ட், 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 கரெக்ட். அந்த பொண்ணு ஆஹ் வந்து ஐ ஃபெல்ட் ஓகே ப்ராமிசிங்கா ஃபீல் ஆச்சு. பட் நாளைக்கு தானே தெரியும். தட்ட கழுவுறாங்களா, குண்டாவ கழுவுறாங்களா, மண்டைய உடைச்சுக்கிறாங்களா அப்படின்னு இல்ல சொல்லிட்டு. இப்பவே அந்த தண்ணி பிரச்சனை ஏதோ இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்கானுங்களாட்டு இருக்குது. ஏதோ உள்ள உள்ள ஏதோ பெரிய தண்ணி பிரச்சனை ஏதோ கண்ணி வெடி வச்சிருக்கானுங்களாட்டு இருக்குது. ம்ஹ்ம். நாளைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிச்சிருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. வாட்டர்மெலன் இன்னைக்கே நம்ம பிரவீன் காந்தி கிட்ட போயிட்டு வத்தி இல்ல விடுறதாவே அதாவது பார்த்தாப்ல. நல்லா தெரிஞ்சுக்க. ஆ, நீ இப்ப வந்த கட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ. எல்லாரையும் வெல்கம் பண்ண பாத்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன்ல நிக்கிற மாதிரி தலைவர் நின்று இருக்கான் கோட் சூட் போட்டு வாங்க. அதே நான் தான் மாரி வாட்டர் அவரே மெலன் ஸ்டார். பிராக்டிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பிராக்டிஸ் பண்ற மாதிரி தமிழ்ல ஒரு தடவ சொல்றாப்ல. தலைவன் உடனே இங்கிலீஷ்ல ஒரு டைம் பிராக்டிஸ் பண்றாப்ல. இந்த இந்த 1 இயரா வந்து நான் வந்து ஃபேமஸா இருக்கேன் அப்படின்னு வந்து அவரே பேசிட்டு ஐ அம் ஆல்சோ நாளைக்கு கால்ட் அஸ் வாட்டர்மெலன் ஸ்டார். என்ன என்ன மேட்டர்னா ஆ. நான் எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரோட கிராஃப் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறேன். ம். நான் ஜஸ்ட் ப்ரெடிக்டிங் எப்படின்னா ம். மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து ஹில் பி ட்ரோல் லைக் ஹெல். ஓகே. ஓகேவா? ம்ஹ்ம். அண்ட் தென் தேர்ட் வீக்ல இருந்து ஏதோ ஒரு எமோஷன் வயலின் வாசிக்கப்படும்னு நினைக்கிறேன். 3 சரியா? வீக். இந்த சரி. புனிதர் புனிதர் பட்டம் வயலின் இதெல்லாம் வாசிக்கப்படும். அப்படி நான் வந்து அந்த கிராஃப்ல எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ம்ஹ்ம். வாட்டர் மெலன் வந்து கண்டென்ட் குடோன். ம்ஹ்ஹ்ஹ்ம். ஆமா. ஆக விஜய் டிவி வந்து டக்குன்னு நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அப்படி சொல்ல வாட்டர் முடியாது. அப்படி சொல்ல முடியாது பிரசாந்த். ஏன்னா, ம், நம்ப ஜிபி முத்தையும் இப்படிதான் நெனச்சோம். ஜிபி முத்து அதிக ம். நாள்லாம் உள்ள இல்ல. அவரு வந்து தவறான புரிதலோட ஒரு விஷயத்த வேற மாரி அணுகுனாரு. உடனே வெளில அனுப்பிச்சுட்டாங்க. இல்ல நம்ம நான் அப்படி சொல்ல உங்களுக்கு முடியாதுல்ல. சொல்றேன். இப்ப இல்ல கன்டென்ட்ங்கிறது நமக்கு பஞ்சமே இல்லையே. சாமி, அப்புறமேட்டு எப்படி அனுப்புவாங்க? நான் ம். நான் உங்களுக்கு டிபி முத்தோட மேட்டர் சொல்றேன் உங்களுக்கு. ம். இந்த சீசன் ஆயிட்டங்காட்டிக்கு நான் சொல்றேன். சரி. அவர் கான்ட்ராக்டே 20 நாள் தான். ஓகே. ம் எனக்கு தெரியும்.
கான்ட்ராக்டே 20 நாள் தான் போட்டாங்க. அவருக்கு சில பர்சனல் இது சில பல விஷயங்கள் இருக்கு. ஓகே 20 நாளுக்கு மேல வந்து இருக்க முடியாது அப்படிங்கறதுக்காண்டி கான்ட்ராக்ட் எழுதுனதே வைக்கிறதுக்காக முன்னாடி வர வச்சு அந்த அப்படி இருக்காதுன்னு எக்ஸாக்ட்லி. சொல்லி ஓகே நீங்க அதுக்கு மேல வந்து கான்ட்ராக்டே கிடையாது. ஓகே சொல்லிட்டு தான் உள்ளே சைனே பண்ண அப்படி. சோ எனக்கு அது மாதிரி இந்த வாட்டர் மெலன்லாம் அப்படி வந்திருக்காது உறுதியா. வாட்டர் மெலன் வந்து கப்போட தான் போறோங்கிற மூட்ல வந்திருக்கும் வாட்டர் மெலன். அவர் வந்து இதை முடிச்ச உடனே அடுத்து கஜினி பார்ட் 2ல இவர் நடிக்க வைப்பாரு கூட தலைமை யோசிச்சுட்டு தான் வந்திருப்பாப்ல. அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அததான் சொல்றேன். ஆனா அப்போ எனக்கு இன்னைக்கு ஷோ பிரசாந்த் விஜேஎஸ் தான் ரொம்ப மொக்கையா பண்ணாரோ எஸ் அப்படின்ற ஒரு ஃபீல். எக்ஸாக்ட்லி கொஞ்சம் அது கூட ஒரு பேசுறேன். சுறுசுறுப்பே இல்லாம அந்த இது என்னன்னாங்க ம், ஜஸ்ட் அந்த ப்ரோமோவே பாருங்க, ம், ஒரு பேசிக் கண்டினியூட்டி கூட அதுல கரெக்டா இருக்காது. ம், ம், ம். இந்த ஆதி பேசுறாங்க அப்படி ஆதி கொடுங்க நல்லா பேசுவோம் அப்படி. ஆதி வரீங்களா? ஆமா ஆதி தெளிவா பேசுவாங்க. ம். ஐயா இது இல்ல பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்ல கிடையாது. இல்ல அப்ப மட்டும் அதுதான் சொல்லிடுறேன் பிரசாந்த். இல்ல ஒண்ணே ஒண்ணு ஆதி மட்டும். ஆதி எல்லாம் தெளிவு. இல்ல ஆதி நான் பேசி கேட்டிருக்கேன். ஆதி பேசி நான் கேட்டிருக்கேன். இல்ல ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துறேன். இல்ல பொலிட்டிக்கல் அதுக்குள்ள நாங்க வர மாட்டோம். இல்ல இல்ல, இல்ல அதுதான். இது வந்து பிக் பாஸ் பேசுது. இந்த பஞ்சாயத்து எல்லாம் பேசுறேன்னா வேற இதுல பேசிக்கங்க. அவ்வளவுதான். பஞ்சாயத்து வந்து எங்க வேணா பேசிங்க. ஆதி அப்படி இல்ல. ஆதி பிக் பாஸ் பாக்குற ஆள் தானே. போன தடவை பேசியிருக்காரு. ஆதி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஆதிக்கு நான் ஸ்பீக்கர் கொடுத்தனே. ஆதி ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்தனே ஆதி. வந்துட்டா அப்படியா? இல்ல வரல. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்மளுடைய பழைய ட்வீட் எல்லாம் பார்த்துட்டு பொலிட்டிக்கல் ரீதியாக பேச வரணும் இல்ல மத்த ஃபேன் பேஸ் சண்டை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி பிக் பாஸ் பேசுங்க. உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை பேசுங்க. சொல்ல போனா ரொம்ப ரொம்ப நான் போன வருஷம் பேசியிருக்கேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 50 நாள் தொடர்ந்து பேசியிருக்கேன் இங்க. கிட்டத்தட்ட இருக்கும்ல டாமு ஒரு 30 நாள் பேசிருப்போம். 30 40 நாள். ரொம்ப டெமோக்ராட்டிக்கா இருக்கும். இன்னொன்னு ஃபன்னா இருக்கும். யாரு தாக்கி அந்த மூட்ல இருக்காது. ஜஸ்ட் ஒரு அப்சர்வ் பண்ற ஒரு அப்சர்வரா தான் இருக்குமே தவிர. ஏன்னா சேது வந்து ரொம்ப லெத்தர்ஜிக்கா இருந்தா அப்படி. அந்த அந்த ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணதே அவருக்கு நீங்க அந்த ஒண்ணும் இல்ல அந்த தீ பத்த வைக்கிறது எரியுதா அந்த தீ பத்த வைக்க கூட புரியல. பந்தத்தை புடிச்சு அப்படி நிக்கிறாரு அது வாட்டி கீழே. சரி சும்மா என்ன சொல்றேன்னா சும்மா ஒரு நடிக்கவே சில அப்படி பத்த வைக்கிற மாதிரி அப்படி ஒரு ஷாட் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்னு என்ன 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 பிரச்சனைன்னா இப்ப கமல் சார் இருக்காருன்னா கமல் சாரோட பியூட்டி என்னன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நெகட்டிவ் சைடா இருந்தாலும் பியூட்டி என்னன்னா இப்போ இப்போ ஒரு 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 கண்டஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள சமயம் ஆர்டிகுலேட் பண்ணுவாரு. பிளஸ் வந்து ஒரு சோகத்தை சொல்றாங்கன்னா அதை பாசிஃபை பண்றதோ அந்த எம்பத்தைஸ் அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதெல்லாம் அந்த ரிப்ளை எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து டீடைல்டா இருக்கும். கரெக்ட். இது எப்படின்னா ரொம்ப வாட்டர் டவுனா யாரு சொன்னாலும் ஒரே மீட்டர்ல தான் இருக்கு. ஆமா இப்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் சிரிச்சு முகம் பூரா சிரிப்போட பேசின ஒரே ஆள் வந்து ஹலோ அந்த டிரான்ஸ் உமன் டிரான்ஸ் உமனுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்க கிட்ட மட்டும் தான் தலைவர் அது வந்துட்டீங்களா? அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுங்க. நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசுங்க. இல்ல ஓகே இல்ல பேசுறேன். அவங்க டாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட் சொல்லுங்க டாம். இல்ல ஆதி ஆக்சுவலி எனக்கு ஆதி பேசுறது சுத்தமா கேட்கல பிரசாந்த். டக்குனு நெட்வொர்க் போயிட்டு வந்துச்சு. அப்படியா? எனக்கு கேக்குது ஆதி பேசுறது. இப்ப கேக்குது. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெளில போயிட்டு திரும்ப ஸ்பீக்கருக்கு வரீங்களா ப்ளீஸ்? சரி. அது கரெக்ட் டாம். நீங்க சொல்றது கரெக்ட். அது ஆர்டிகுலேஷன் இல்ல. ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அப்ரோச் தான் பண்ணாரு. எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே வரீங்களா நான் என்ன சொல்றேன் அடுத்த கண்டஸ்டன்ட் பாக்கலாமா அப்படின்னு. அது என்னது நான் என்ன சொல்றேன் ஒரு சின்ன ஒரு பேசிக் ஒர்க் என்னன்னா இவங்க இந்த கண்டஸ்டன்ட்டை நாங்க இப்படிதான் தேர்ந்தெடுத்தோம். ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு நான் என்ன சொல்றேன் ஒரு 1 minute ஒரு இன்ட்ரோ. they deserve that right. அடுத்தது பாக்கலாமா அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்தது பாக்கலாமாவும் அந்த ப்ளூ கலர் ரெட் கலர்ல எதாவது நீங்க தொடுறீங்க தொட்டுட்டு போய் தொலைஞ்சிருங்கடா அப்படின்ற மாதிரி தான் பேசுன மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப என்னமோ ஒரு சம்பிரதாயத்துக்கு முடிச்சு விட்ட மாதிரி தான் இருந்தது அது. அப்படி ஒருவேளை 20 பேர்னால ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு.
இல்ல 20 பேர்னால ரொம்ப ஒரு மாதிரி கரெக்ட். ரெஸ்ட்லெஸ்ஸா இல்ல அப்ப என்ன பண்ணிருக்கலாம்னா மேபி தெரியல, ஷூட் ஒரே நாள் நடந்துச்சா எப்படின்னு தெரியல, ஒரு நாள் கொஞ்சம் தான், ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். ரெண்டு ஏன்னா பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம். இவங்க எந்திரிச்சு காலைல வந்து இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்து அதுக்கப்புறம் தானே இந்த இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. மேபி அதனால கூட இருக்கலாமோ கரெக்ட். எனக்கு அண்ட் தோணுது. இன்னொன்னு சடன் வெயிட் லாஸ் நடந்திருக்குது விஜய் சேதுக்கு. மேபி ஓகே. நான் ஏன்னா நான் பாக்குறப்ப கொஞ்சம் உடம்பு போட்டிருந்தேன் அப்படி. நான் சொல்றது ஒரு இவ்வளவு வெயிட் லாஸ் வந்து அந்த மேபி நீங்க அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எனர்ஜியே இருக்காது பாடிக்குள்ள. மேபி அது ஒரு இஷ்யூவா இருக்கலாம். ஏன்னா அந்த அந்த வெயிட் கெயின், அந்த ஐ மீன் அந்த விட்டமின் இதெல்லாம் உள்ள போய் ஃபார்முலா ஆகுற வரைக்கும் ஒரு மாதிரி டயர்டா தான் இருப்பாங்க ஆக்ட்ரஸ். இது பர்டிகுலரா அந்த பிக் பாஸ்க்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஏதோ அது அந்த ரிங்குக்கு ஃபர்ஸ்ட் வந்து டே பண்ண மாதிரி. ஒரு கம்பல்ஷன்ல ஐயோ இன்னைக்கு ஷூட் இருக்கு, நாளைக்கு இருக்கு, அதுக்குள்ள வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன்டா அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இவன் வந்துட்டாப்ல, ஆதி வந்துட்டாப்ல. எஸ் ஆதி. அது பேசுங்க அது. எனக்கு எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா இந்த லான்ச் எபிசோட்ல இது வரைக்கும் வந்ததுல எனக்கு இவ்வளவு போரிங்கான ஒரு லான்ச் எபிசோட் நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஒண்ணு இப்போ இப்போ எல்லாருக்கும் அவங்க எல்லர் பாடுறவங்களா இருந்தாலும் ஆடுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதுன்றதை முன்னாடி நாளே எடுத்துருவாங்க. இப்போ இந்த நாள் வந்து ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் அவங்களோட விஜய் சேதுபதி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்குமான ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்குமான ஒரு இதுவும் தான். ஸோ எனக்கு அதுல ரொம்ப இவரு லெத்தார்ஜிக்கான்றதை தாண்டி இந்த கடமைக்குன்னு ஒரு வேலை செய்யும்போது ஒரு மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி. எனக்கு கமல் பிக் பாஸ் நடத்துனதுல எல்லார் மேலேயுமே இப்ப ஜென்ரலா யாரோ ஒருத்தர் இருக்கவனா இப்ப என் மேலேயுமே எல்லாருக்கும் இருக்கும், அவங்க மேல எனக்கு இருக்கும், எல்லார் மேலேயுமே எனக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்கு விமர்சனங்களும் இருக்கு, சரிங்களா? சோ அந்த மாதிரி எனக்கு கமல் பிக் பாஸ் நடத்துனதுல நிறைய இடங்கள்ல விமர்சனம் இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணுவாப்புல. என்னன்னா வர்றவங்க யாரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு இவங்களா ஏற்கனவே நல்ல ஃபேமஸான பர்சனாலிட்டியா இருந்தா கூட அவங்களுக்கு நான் என் சைட்ல இருந்து ஒரு நீங்க அவங்களை இப்படிதான் பார்க்கணும் இனிமேன்றத நான் காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். கரெக்ட். ஈவன் அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லைன்னா கூட அவங்கள ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டு அதை என்கேஜிங்கா வச்சுப்பாரு. இது வந்து ரொம்ப சிம்பிளா சுத்தமா நமக்கே வந்து அந்த கண்டஸ்டன்ட் மேபி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனா கூட இருக்கலாம். எனக்கு நான் பார்க்கும் பொழுதே அட்ராக்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சகாயராஜா சம்திங் இல்ல அவருடைய பேர், ஒருத்தர் கண்ணம்மா பாரதி கண்ணம்மா, அவரா ஓன் எஃபர்ட் போட்டதுனாலதான் எனக்கு தெரிஞ்சே தவிர பட் விஜய் சேதுபதியா வந்து பெருசா ஐயோ நீங்க அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லி நான் பாக்கல. மத்த எந்த கண்டஸ்டன்ட்டுமே வந்து அது வந்து என்ன சொல்றது ஒரு பெருசாவே நம்மளாலேயே வந்து ஃபீல் பண்ண முடியல. எனக்கு ஒரு 11வது கண்டஸ்டன்ட் வரும்போதே போதுமா, ட்வீட் போடணுமா, வேண்டாம் முடிச்சிடலாம், நாளைக்கு எந்திரிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நானுமே வந்துட்டேன். தட்ஸ் ட்ரூ ஆதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. இந்த சீசன் டே ஒன்னே வந்து பயங்கர போரிங்கா இருக்க மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ஆல்சோ இன்னொன்னு எனக்கு இந்த இப்போ இமேஜாவோ இல்ல பெர்செப்ஷன்ஸாவோ எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் இப்போ பெர்ஸ்பெக்டிவாவோ வேற வேற இருக்கும், அது வேற. ஆனா திட்டமிட்டு ஒரு ஒரு மோசமான ஒரு ஹேட்ட பரப்பி அப்படின்னு ஒண்ணு பண்ணி இது மூலமா இது ஒரு ரூட்டா இது பண்ணா நான் பிக் பாஸ்க்கு போயிடலான்ற ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி ஆட்கள் எடுக்கும் போது அது ரொம்ப அது இன்டைரக்ட்லி அது ரொம்ப அதிகமாகறதுக்கு ஒரு ஆக்சுவலா நம்ம இப்படி பேசினா நம்ம எல்லாரும் காய்ச்சி போக மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம பிக் பாஸ் கிடைக்கும் நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நான் சொல்றது இன்ஃபுளுசர் சர்க்கிள்லயோ இல்ல சினிமாலயோ சொல்றேன், அந்த 100ல 90 பேருக்கு பிக் பாஸ் போகணுன்ற ஆசை இருக்கும். சோ அப்ப இதுதான் ரூட்டா இது போறக்கு அப்படிங்கிற ஒரு இதை எனக்கு திவாகர் வந்ததுலயோ இது பண்றது. இப்ப இதை நான் பொலிட்டிக்கலா கூட சொல்லுவேன், அடிப்படை ஹியூமனா ஒரு ஹேட்டை கல்டிவேட் பண்றது ஒன்று இருக்குல்ல ஒருத்தங்க மேல, அதை பண்ண ஒருத்தங்களை இந்த மாதிரி பண்றதுன்றது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்ற அவரோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தது இல்லை, திவாகரோட வீடியோஸ் எதுவும் நான் பார்த்தது இல்லை, ரீல்ஸ் தான் பார்த்தது இல்லை. அப்பப்போ இது ட்விட்டர்ல கிளிப் ஷேர் ஆகி வந்திருக்கும், அதை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஜிபி முத்து அவர் ஒண்ணு சொன்னார்ல, அதெல்லாம் வந்து வைலா வேணுமே வந்து இது ஒண்ணு பண்றதுக்காக இவங்களுக்குமே ஒரு கம்பல்ஷன். நம்ம ஜஸ்ட் லைக் தட் இதுவுமே இப்ப பிக் பாஸ்னால வந்து நமக்கு என்ன அரசியல் கட்சி தலைவர்கள் வர போறாரா அப்படி அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இது ஒரு ஷோ, ஜஸ்ட் ஷோ. ஒரு குக் வித் கோமாளி எப்படியோ அதே மாதிரிதான், அதே அளவுலயே நம்மளும் பார்த்துட்டா இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஆல்சோ அவங்க அதுக்குள்ள தேர் கெட்டிங் வர்றதுக்கு பெய்ட் வெரி வெல். அந்த ஷோல ஒரு நாளைக்கான கரெக்ட் பேமெண்ட்ன்றது ரொம்ப பெரிய பேமெண்ட் அது. ஸோ என்னன்னா 100ல 90 பேர் அந்த ஷோக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஷோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு அந்த அந்த ஷோக்கு வந்து எனக்கு தெரியும் சில பேர்லாம் 5-6 வருஷமா போனவங்களையும் எனக்கு தெரியும் அந்த பட் ஷோல. யா அந்த ஷோல அவங்களுக்கு இப்ப நீங்க கலந்துகிட்டு யோசிங்க, வந்தவங்களையும் எனக்கு தெரியும். நீங்க புதுசா ஒருத்தவங்க வராங்க, யாருன்னே தெரியல, பட் ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா? ஓ இவங்கள வச்சா நமக்கு டிஆர்பி ஏறும்னு நினைக்கிறவங்களை கொடுப்பாங்களா? அதை நம்ம பார்க்கணும்ல. ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் பண்ண அதுதான் முடியாது. சொல்றேன். அப்படின்னா தப்பா திட்டுறவங்களுக்கோ இது பண்றவங்களுக்கோ அது வேற. ஆனா இது வந்து அது கிடையாதுன்னு சொல்றேன். இது அந்த அந்த மீட்டருக்கு மேல கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 பேர் செலக்ட் பண்றதுன்றது எனக்கு கரெக்ட் சரியா கரெக்ட் கரெக்ட் பர்சனலி தான். கொஞ்சம் உடன்பாடு இல்ல. அந்த இன்னொருத்தவங்களை எனக்கு யாரும் தெரியாதுனால நான் கமெண்ட் பண்ணல. அவங்க நிறைய பேர் சொல்றாங்க அவங்க ஏதோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா ஆள்ற மாதிரி சொல்றாங்க. யார் எனக்கு சொல்றீங்க? தெரியலன்றதுனால நான் கமெண்ட் பண்ணல. அவங்க பேர் எனக்கு தெரியல. அரோராவா? அரோராவா? யா அப்படி யா யா சொன்னாங்க. ஆனா அவங்க எனக்கு யாரும் எனக்கு தெரியல. எனக்குமே அவங்கள பத்தின இதெல்லாம் தெரியாது. அவங்க ஆக்சுவலி என்னோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. எனக்கும் தெரியாது. நான் இல்ல அவங்க ஓ அப்படியா? என்னோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க அவங்க. நான் லாஸ்ட் சீசன் ஃபினாலே நான் போகும்போது கூட நான் அவங்கள பார்த்தேன். பட் எனக்குமே ஓகே அவங்க ஓகே. இல்ல நிறைய பேர் அந்த ம், இது அது ஏதோ அவங்க கொடுத்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியாம நான் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால எனக்கு தெரியல. இல்ல திவாகர் விஷயத்துல பிரவீன் காந்தி விஷயத்துல நான் பார்த்தேன். ஐ மீன் நான் பார்த்ததுனால நான் சொல்றேன் இது எதுக்கு பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது ஓகே. ஒண்ணு. சோ இதை விட்டுறலாம். இது ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. ஆனா மெயினா ஓவரால் ஷோவாவே எனக்கு வந்து இப்ப விளையாண்ட மட்டுமே இப்ப யூஸ்வலா இந்த ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே ஒரு சின்ன ஒரு இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதோட இருப்பாங்க தெரியுமா. ஐ வாண்ட் டு மேக் அ மார்க் இன் திஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் தெரியுமா. அந்த முனைப்பு எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல எனக்கு. அது ஷோ நடத்தினவங்ககிட்டயும் இருந்த மாதிரி தெரியல. அது வந்து உள்ள வந்தவங்ககிட்டயும் இருந்த மாதிரி தெரியல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சீசன்லயுமே முதல் நாள்ல யாராவது ஒருத்தவங்க அதை பண்ணுவாங்க. இப்ப போன சீசன்ல அதை முத்துக்குமாரனோ ஜாக்லினோ பண்ணது. ஆர் அதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்து பிரதீப் ஆண்டனி உள்ள நுழைஞ்ச உடனே முதல் நாளே ஒண்ணு பண்ணாப்ல. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு கிராண்ட் ஒரு லான்ச் எபிசோட்ல ஒன்னு பண்ணணும்னு இருந்துச்சுல அந்த மாதிரி. இப்ப சபரி வந்து சும்மா எடுக்கறாருல, நம்ம வந்து தண்ணிய நம்ம நாளைக்கு பாப்போம், நாளைக்கு தானே தெரியும். இப்ப லைவ் போயிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு அவங்க பண்ணாங்க பாத்தீங்களா, அது எனக்கு பயங்கர இதுவா இருந்தது. தனி பண்ணாங்கல்ல, ஓகே அது வந்து செமையா இருந்துச்சு. அதாவது அது வரைக்கும் அது ரொம்ப பேசிக்கான திங்க போய் கதை அதை திறந்து என்னன்னு படிக்கணும். இவ்வளவு பெரிய ஃபைல இருந்து ஓபன் போட்டிருக்காங்க, யாருமே படிக்கவே இருந்துச்சு. அது எனக்கு நல்லதா இருந்தது. எனக்கு தோணுச்சு. பட் மத்தபடி போரிங்கா தான் இருந்தது. என்டையர் ஷோ போரிங் தான். நம்ம நாளைக்கு தான் தெரியும். போன சீசன் மாதிரி மட்டும் 50 நாளுமே எங்களை கழுத்து இருக்காம. எனக்கு இந்த சீசன்ல எடுத்ததுமே பிடிச்சது வந்து ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த நம்ம வந்து இந்த வீட்டை கட்டலாம்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு ஆக்ஷன் கொடுத்தப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த அதுவே டிசைன் பண்ணப்பட்டது வந்துச்சுல, அது மட்டும் தான் எனக்கு அட்ராக்டிவா இருந்துச்சு. மத்தபடி எதுவுமே பெருசா அட்ராக்டிவா ஃபீல் ஆகல. மேபி மத்தவங்க கிட்ட கேட்கலாம். ER வெங்கட்ராமன்களா? வெங்கட் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க ஐயா. வெங்கட் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஓகே சாரி. டாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்குங்கய்யா. நான் நீங்களும் என்கிட்ட ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? இல்ல உங்களுக்காக தான் வந்தேன். உங்களோட ஃபேன் ஆக்சுவலா. இந்த சீசன் நான் பார்க்கல இன்னைக்கு வீடியோ. சரி ஜஸ்ட் லிசன் பண்றதுக்காக தான் வந்தேன். நல்லது. சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றிங்க. நியூட்ரலா கொண்டு போங்க. தேங்க் யூ ஐயா. இங்க பாருங்க, எல்லாருமே நியூட்ரல், பிஆர், பெய்டு ப்ரமோஷன் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களோட கருத்துக்களை பேசலாம், தாராளமா பேசலாம். அக்ரெசிவா பேசாதீங்க. இங்க ஸ்பேஸ்ல இருக்கவங்களை அக்ரெசிவா பேசாம உங்களோட கருத்துக்களை நீங்க ஜாலியா பதிவு பண்ணலாம். வேற எதுக்குமே யாருமே அனாவசியமா கேள்வி கேட்க மாட்டோம். அவ்வளவுதான். டன் 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 டன். தேங்க்யூ வெங்கட். வேற யாராவது பேசணும்னா வந்து யூ கேன் கிவ் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் அண்ட் யூ கேன் டாக். இன்னைக்கு பத்தி பேசுறதுக்கு பெருசா இல்ல, பட் மேபி ஒரே ஒரு क्वेश्चंस. சொல்லுங்க. இல்ல இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது. ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன்? ஏதாவது கேண்டிடேட்ஸ் அதான் வந்துட்டாங்க. எதுவும் கிடையாது. நீங்க பாக்கலையா? பிக் பாஸ் டே 1 பார்க்கவே இல்லையா நீங்க? இல்ல இப்பதான், அதனால தான் பாஸ் இது. ஓகே, நான் ஆக்சுவலி எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியும் போட்டிருக்கேன். மேபி நீங்க ட்வீட் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் எல்லாமே வந்து ஒரு ஓவர் ஆர்வ கோளாறாவோ இல்ல வெளியில வந்து பயங்கர விமர்சிக்கப்பட்ட நபர்கள் எல்லாத்தையுமே உள்ள எடுத்திருக்காங்க. வாட்டர்மெலன் திவாகர், அகோரி கலை, அப்புறமேட்டு அகோரி கலையா, பிரவீன் காந்தி, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து எடுத்திருக்காங்க.
சோ எல்லாமே அப்புறமேட்டு அரோரா 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 அவங்க பேர் என்ன ஆதி? அரோரா சின்சில்லாவோ சம்திங் வருமே. சின்க்ளேர்னு நினைக்கிறேன். சின்க்ளேர். நான் ஓகே. படிச்சப்போ அரோரா இவங்க சின்க்ளேர். எல்லாருமே வந்து வெளியில பயங்கரமா அவங்களுக்கான என்ன சொல்றது நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். பிளஸ் அவங்களே வந்து அந்த ஒரு ஃபேக் இதுக்காக வந்து நிறைய பண்ணிருப்பாங்கல்ல, ஓட்டுவாங்கல்ல. லாங் ஆமா. பேக் நமக்கு வந்து ஒருத்தர் இருப்பாப்ல, அவர் பேர் என்ன, மன்னை சாதிக்குன்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அந்த மாதிரி ஆமா கேரக்டர்ல ஸ்டீலர். இருக்க நிறைய பேர்த்த வந்து இந்த சீசன்ல போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஸ்டில் அந்த ஒரு எடுத்ததுமே ஷோ ரொம்ப டவுனா ஓபன் அப் ஆகாத ஒரு கண்டஸ்டன்ட் வச்சு எப்படி ரன் பண்றதுன்னு இல்லாம கூட அவங்க ஒரு சுறுசுறுப்பா இல்ல விறுவிறுப்பா இருக்கணும், இவங்களுக்காக இவங்க வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே பட் ஓகே. ஓவராலா இது வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தது என்னன்னா வந்து நம்ம இவரோட ஸ்பீச் வந்து இட்ஸ் லைக் லிட்டரலி போரிங்கா இருந்துச்சு. விஜேஸோடது அந்த அளவுக்கு அவர் இன்ட்ரெஸ்டிங்கா எப்பயும் அவர் போலதான். கொண்டே போல. ம், Yeah, yeah. ம், ம். ரொம்ப அவரு இன்ட்ரெஸ்டிங்கா விருப்பம் இல்லாத பண்ற மாதிரி தான் இருக்காரு. லாஸ்ட் சீசன் அப்படிதான் இருந்தாரு. பெருசா ஒண்ணுமே பண்ணலையே. ஓகே. அதான் we should just wait and watch. நாளைக்கு எபிசோட் வந்தாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன பண்றாங்க, தண்ணிக்கு அடிச்சுக்கிறாங்களா, குளிக்காம இருக்காங்களா, பாத்ரூம் போகாம இருக்காங்களா, இது எல்லாமே வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு அப்புறமேட்டு தான் we will get an idea. ஓகே. தேங்க்யூ டாம், தேங்க்யூ. தேங்க்யூ வெங்கட். வேற யாரோ பேச வந்தீங்க? எஸ் ஐ கிவ் ஸ்பீக்கர் டு விவின். லோட் ஆயிட்டு இருக்கீங்க. ஹரிகிருஷ்ணா, சிங்கம் 4. அப்புறமேட்டு ஐயா நீங்க தவறா பேசுனீங்க அப்படின்னா இமீடியட்டா ஸ்பேஸ் விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஆபாசமா பேசுனீங்கன்னா அடுத்த நொடியை ரிமூவ் பண்ணிடுவேன். இருக்கிறவங்கள தவறா பேசினாலும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ வரும்பொழுது உங்களோட கருத்துக்களை வைங்க. வேற ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா பேசலாம். மத்தபடி ஏதாவது பேசினா வந்து வில் ஜஸ்ட் க்ளோஸ் த ஸ்பேஸ். இல்லங்க நான் சிங்கப்பூர் சொன்னால பேசலாமா? யோ இந்த வாய்ஸ மறக்க முடியுமா? பாத்தீங்களா இவ்வளவு நாள் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப ஒளிஞ்சுகிட்டு வந்து இருந்ததா? புரியல 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 ஆமா புரியல. அவங்க அவங்களுக்கு புரிஞ்சு பர்சனல் அதான் ஒர்க் நான் இருக்கும்ல. கேக்குறேன். எங்க இருந்தீங்க எவ்வளவு நாள் இப்ப எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க நீங்க சொல்லுங்க. நான் அப்பப்ப ஏதாவது ஒரு ரொம்ப ரேரா போடுவேனே. ரொம்ப ரேரா ஒரு ட்வீட் 2 ட்வீட். ரொம்ப ஆக்சுவலி ரேரா போர் அடிக்க நோ நோ எனக்கு. நோ நோ. இப்ப எப்படி இருக்குன்னா, ஒண்ணு நம்ம பாலிடிக்ஸ் பேசணும், இல்லனா வந்து ஒரு ஏதாவது ஷோ நடக்கணும். அந்த ஷோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்னா நம்ம பேசணும். ஐ அம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். நான் ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரே ஷோ வந்து பிக் பாஸ் தான். அண்ட் அடுத்த 6 மாசத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அது ரிலேட்டடா அந்த லாஸ்ட் வீக் நமக்கு ஏதோ ஒரு சில இதெல்லாம் நடந்ததுனால அதை பத்தி நான் போட ஆரம்பிச்சேன். நத்திங் ரிலேட்டட் டு பிக் பாஸ். சரி விடுங்க. அதான் அதான் அவங்கள்ட்ட சரி சரி நிறைய என்ன பேர் என்ன கேக்குறீங்களே, போன சீசன்லயே 40 ஐடி மாத்திட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. கூச்சமே இல்லாம இப்ப சிங்கம் 4 அப்படின்னு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, இதுக்கு என்ன கதையா? அதான் 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 நான் கதை சொல்றேன். அதாவது செல்லு சத்தியமா சொல்றேன், செல்லு தொலைஞ்சு போச்சு. எனக்கு அந்த இது திருப்பி இது அது அந்த ஐடி எடுக்க தெரியல. அப்பா சொல்றேன் எடுக்க தெரியல. அதனால ஏதோ நைஸ் நைஸ் ஏதோ நைஸ். ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த டைம் யாரோட ஃபேன் கிளப்ல இருக்க போறீங்க சிங்கம் 4? அதான் எனக்கே தெரியல யார் யார் வர்றாங்கன்னே தெரியல. நான் இப்ப அதுக்காண்டிதான் கேட்கவே வந்தேன். யார் யாரெல்லாம் எப்படி? வந்திருக்கா. இல்ல எனக்கு புரியல. யாயோ நீங்க யாரும் பிக் பாஸ் இருக்காம இங்க உட்காந்து நான் ஒருத்தி உட்காந்து பேசுவேன். என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரா மைக்க புடிச்சு யாரு இன்னைக்கு வந்திருக்காங்க, யாரு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு கேப்பீங்களா? புரியலையே. ஆம். நீங்க நீங்க எப்படி ஆளு தெரியுமா? உங்களை நம்பிதான் பிக் பாஸே பாக்குறாப்பா. நீங்க ஒரு ஆளு புரியுதா? நீங்க நீங்க யார இதெல்லாம் ஐயா நீங்க ஐயா யார ஃபாலோ ஐயா. பண்றீங்க? நீங்க இல்லைங்கயா நீங்க யார சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கப்புறம் சொன்ன பிறகு நீங்க யார சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளைய நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அப்படி ஆளு நீங்க. ஐயா இவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. தலைவன் வந்து ஏதோ ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்படிலாம் யாருமே இங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யோ நீ 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 சொல்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் பெய்டு பிஆர்ன்ற மாதிரி இல்லையா பேசுவாங்க. திரு ஐயா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சரி சரி நீங்க நல்லது. யார் சரி யாருக்கு சப்போர்ட் சரி பண்றீங்களோ விடுங்க. சொல்லுங்க. ரேணு வாங்க ரேணு. நீங்க ரேணு அதான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க இல்ல சொல்லுங்க. எனக்கு அப்படி யாருமே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகல. இப்ப நீங்க நம்ம வெளியில ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கோம். எனக்கு இப்ப விக்ரம வந்து வெளியில பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கும். அவரோட வீடியோஸ் எல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஓகேவா? உள்ள போய் அவர் மேபி ரூடா நடந்துக்கலாம். வேற யாராவது மரியாதை இல்லாம பேசலாம். இல்ல ரொம்ப செல்ஃபிஷா இருக்கலாம். அந்த கேரக்டர் நமக்கு அட்ராக்ட் ஆகணும்ல. அந்த கேரக்டர் அட்ராக்ட் ஆகலன்னா நமக்கு பிடிக்காதுல்ல. இப்போ நம்ம திவாகரே எடுத்துக்கோங்க. திவாகரை வந்து எல்லாருமே வந்து ஐயோ இவர் ஒரு டுபாக்கூர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க.
மேபி திவாகர் வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணலாம் நாளடைவுல 2-3 நாள்ல. பரவாயில்லப்பா இவரு போய் நம்ம கேவலமா நினைச்சிட்டோமே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். சோ எனிதிங் கேன் ஹேப்பன்ல. ஆஸ் ஆஃப் நோ ஐ அம் நாட் சப்போர்ட்டிங் எனிஒன். அதான் சொல்றேன். நீங்க எப்படி 20 நாள் கழிச்சு யாருக்காவது சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? ரைட். அந்த 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 ரேணு, அந்த நானும் இந்த ஆளு அந்த டாபிக்க திருப்பி விட பாக்குறேன். இவர் விட மாட்டேங்கிறாரு. ரேணு வந்து கொஞ்சம் மேல வந்து பேசுங்க. அதான் எஸ் சொல்றேன். எஸ் அந்த அந்த லதாமா. இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இல்ல எனக்கு என்னன்னா இந்த திவாகர் வந்து கரடி காரியத்தை பண்ற மாதிரி நான் உங்களை பார்த்த விதத்துல நீங்க இன்ட்ரெஸ்டா இல்ல பாத்துக்கோம் கொஞ்சம் இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியே சொன்னது வந்து இல்ல 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 கொஞ்சம் இல்ல ஒரு அவரு மாதிரி வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா தான் பேசினாரு. ஏன்னா அவர் டாக்டரே இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஏமாத்துறாரு அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு. அத ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அவரு திவாகருக்கு மட்டும் தான் கரெக்டான டிப்பே கொடுத்தாரு. என்னன்னு சொன்னாருன்னா, உங்களை எல்லாருமே வேற மாதிரி வெளில பாக்குறாங்க. ஒவ்வொரு தளத்தையும் நீங்க தவறா யூஸ் பண்றீங்க. இந்த தளத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்ற கரெக்ட் அட்வைஸ் தான் வந்து திவாகருக்கு விஜேஎஸ் கொடுத்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அந்த சரி, கட்டுன இதையே கீழே விழுந்துருச்சு. அடா பாவி டேய் correct. எதுக்கு வந்தோன்றதே அது இல்லாம எனக்கு என்னன்னா வந்து அவரு டு ஹி ரியலி டிசர்வ் பிக் பாஸ் ஹவுஸ் தான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து திவாகர். நீங்க சொல்ற மாதிரி இப்ப மேபி நாளைக்கு நல்லது பர்சனலா பழகும் போது நல்லவரா தெரியலாம். ம், ம், ம். வெளியில மீடியா பப்ளிசிட்டிக்காக கூட அப்படி வந்து ரொம்ப ரெக்ரெசிவா ம். இல்ல நான் ஒன்னு கேட்டுக்கிறவா? அவர் பேசிட்டு இருக்காரா பிக் பாஸ் தமிழ்? அவரோட வாய்ஸ் கட் ஆயிடுச்சு தானே? அதான் அதான் கரெக்டானதான் கேக்குறேன். ம். ஒன்னு கேட்டுக்கலாமா? கேளுங்க திவாகர்னா கேளுங்க. அந்த இவரு அந்த வாட்டர் மிலான் சி கரெக்ட். அது பேரு- ஆமா அவர் வாட்டர்மெலன் சார். அவர்தான் சொல்றீங்களா? ஆமா ஆமா அவர்தான். சூப்பர் சூப்பர். நான் ம். நான் என்ன பார்க்கல, அதனால நான் டவுட்ல கேட்டேன். சாரி. அவருக்கு நீங்க வச்சிருங்க, ஃபேன் கிளப் வச்சிருங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, டாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ நான் அவங்க போயிட்டு தான் நிப்பேன். ஏன்னா நான் வத்தாள்கிட்ட போய் சண்டை கிண்டை போட்டு இருக்க முடியாதுல்ல. ஐயோ ஐயோ. சரி ஓகே, நல்லது நல்லது சிங்கம் 4. தேங்க்யூ so மச். எஸ் லதாமா. அண்ட் பேசிட்டு இருக்கும் பொழுது லதாமா ஒரே ஒரு செகண்ட். உங்களுக்கு வந்து டெய்லி பிக் பாஸ் அப்டேட் என்ன ஷோல வர தாண்டி நீ என்னத்த பெருசா சொல்லிட போற நீங்க கேட்கலாம். இல்ல ஆனா இல்ல எங்களுக்கு நான் யாராவது ஒரு இல்ல சில இல்ல சொல்லுங்க, சாரி எங்களுக்கு யாராவது ஒரு சாரி சில சாரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. யோ யோ டே இருங்க. பொண்ணுலே. நாம ஒன்னே ஒண்ணு சாரி ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் நான் உங்கள்ட்ட. நான் இவங்க ஜாக்லின் மதுரைக்கு வந்தப்ப சரி. நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இத ம். சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு பேச விட மாட்டேங்கிட்டாங்க டாம் உங்கள்ட்ட. நீ அவங்கள போய் வைங்க அப்படின்னு சொன்னேன். யார்கிட்ட? ஜாக்லின்ட்ட சொன்னேன். அது வந்தாங்களா இல்லையா? அது இல்லையே வரையும் அது அவங்க மட்டும் சொல்லுங்க. வையிலையே வையிலையே வையலையா? வையல சரி வையல. விடுங்க. ம். சரி சரி சரி. ம். நான் அவ்வளவுதான் நான் கேட்கணும். ஓகே. ம். நான் பிக் பாஸே பார்க்கல. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஃபேபுலஸ் யூ ஹேவ் டன் a great job மா. You saved 4.5 ஏன்னா hours. இல்ல இல்ல இரு. ஏன்னா நான் இப்போ எதுக்காக நான் இப்போ இங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேச வந்தேன்னா, விஜய் சேதுபதி எதுவும் உருப்படியா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண மாட்டார். ஸோ அதனால அவர் பேசுற ஸ்பீச்சை அவாய்ட் பண்ணிட வேண்டியதா இருக்கும். கண்டஸ்டன்ட் பத்தி எனக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அதனால அவங்க பத்தி நோ கமெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நீ கொஞ்சம் பேசுறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டாம். அதனால ஒவ்வொரு தடவையும் ஐ திங்க் நான் மாயாவோட டைம்லேருந்து உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக, அதாவது என்ன சொல்கிறது, பயாஸ்டாக இல்லாமல் அன்னன்னைக்கு என்ன நடந்ததோ ஒரு நீ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். நான் இந்த முறை பிக் பாஸ் பார்க்கறதா இல்லை. உன்னோட ப்ரோக்ராம் நடந்தால் மட்டும் பார்த்துக்கலாம் கேட்கலான் இருக்கேன். ப்ரோகிராமா? தயவு புரியல என்னடே. நீங்க என்ன ஆனுவல் டேவா நடத்திட்டு இருக்கிறேன்? இல்ல. நீ நல்லா பண்ற. அது வந்து ப்ராப்பரா கேட்டுக்கலாம். சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுக்கலாம். ஹவ் யூ பீப்பிள் ஆர் ஜட்ஜிங்ன்னு. அதனால பயாஸ்டா நீ இல்லாத மாதிரி இருக்கும்போது, நடுவுல யாருமே வந்து இந்த தேவையில்லாம கொடி கம்பம் தூக்குறது, அவங்களுக்கு பண்றது, இவங்களுக்கு பண்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடைசில அந்த பசங்களே ஏதோ ஒண்ணு இப்படி ஏதோ பாதி பாதி பண்ணிட்டு இருக்க போறாங்க. வந்தவங்க யாருன்னே தெரியாதவங்க. ஸோ நல்லா பண்ணுங்க. நீ சொல்ற ப்ரோகிராம தான் கேட்கலான்னு இருக்கிறேன். ரொம்ப நேரம் இந்த 12 மணி, 1 மணி வரைக்கும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு 40 மினிட்ஸ் பண்ணுங்க. கேட்டுட்டு தூங்குறதுக்கு வசதியா இருக்கும்.
அவ்வளவுதான் நான் உன் கையில சொல்லணும்னு நினைச்சிட்டான். தேங்க்யூ நடுவுல வந்து இப்போ 78வது நாள் 79வது நாள் எங்கன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டூருக்கு போயிடாதீங்க. அப்புறமா நடுவுல என்ன நடந்ததுன்னே தெரியாம நாங்கெல்லாம் நிறைய பேர் தத்தளிக்கு வர மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா ப்ரோக்ராம் இந்த மாதிரி பார்க்கறதுலன்ற ஒரு முடிவில் இருக்கிறதுனால டாமோட டெலிகாஸ்ட் மட்டும் கேட்கலான் இருக்கிறேன். அப்புறமாக்க முடிந்தவரை நாகரிகமான வார்த்தைகளையே இதில் யூஸ் பண்ணீங்கன்னா கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. Perfect, ma. இல்ல I am a இல்ல obedient இல்ல student. I won't use all such அதான் words. அதான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதே லதாமா தான் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க இந்த இதெல்லாம் கொஞ்ச நாள் விட்டு நீங்க இது அது பண்ணா தாய்லாந்துக்கோ இதுக்கோ போனீங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்னாலதான் நீ ஜாக்லின் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஜாக்லினுக்கு இவ்வளவு கெட்ட இதாயிருச்சு, நீ ஏன் போன அப்படின்ட்டு இதே லதாமா தான் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அதேதான்ப்பா இப்ப சொன்ன அந்த மாதிரி பண்ணிடாதம்மா, அது மாதிரி எல்லாம் நடுவுல விட்டு போயிடாதேன்னு சொன்ன. நீ இப்ப என்ன ஒரு ஞாபக சக்தி. நீங்க ஐயோ கடவுளே. நான் அதை எவ்வளவு டீசென்ட்டா சொன்னேன். அந்த மாதிரி இந்த முறை ஏதோ அதெல்லாம் எதுக்கு டூர் பத்தி மேட்டர் எல்லாம் சொன்ன, நடுவுல விட்டு போயிடாதீங்க. போன முறையாவது அரையும் குறையுமா ஏதோ பார்த்தேன். இந்த முறை அந்த மாதிரி முட்டாள்தனமா அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி நான் இல்லை. நீங்க எல்லாம் யாருன்னா பார்த்து மெசேஜ் போட்டா சும்மா ஒரு நைட் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும்.